ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த என்ன சொல்ல டெசர்ட்ல திடீர்னு ஒரு 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 துளி தண்ணி வந்து எப்படி இருக்குங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை தாங்க. இந்த வெயிலில் மண்டை காஞ்சிட்டு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செம்ம மழை. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சரியான மழை, இப்போ தான் கொஞ்சம் நின்றுடுச்சு. நிறைய மழைங்க. இது பாருங்க, இங்கே பாருங்களேன், அப்படியே வெள்ளமாக ஓடுது தண்ணி. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. இல்லைங்க, உண்மையாதாங்க செம்ம மழை. அப்படியே குஜால் ஆகிட்டுன்னா பாருங்களேன். நாங்கள்லாம் இங்கே பாருங்களேன், இதுங்க லுங்கி டான்ஸ் எல்லாம் ஆகிட்டு இருக்குங்க. அதான் இங்கே பாருங்க, ஹே ஹே ஹே, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, எங்கால தலையை பாருங்க. மேகமூட்டமாக இருக்கு. மழை வந்தால் நல்லா தாங்க இருக்கும். மழை வந்தால் நல்லா தானமா இருக்கும். இது ரிவர் வாங்க. போண்டா சொல்லி கேட்டுகிட்டே இருக்கோம். இருந்தாலும் வந்து மீனம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப கெத்து காட்டிருக்கா, சீன் போட்டிருக்கா, நாங்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வாங்கினர் சொல்லுதா? என்ன இது உன்ன வாங்கினர் சொல்லுது? என்ன உன்ன? குக்கிங் ஆயிலா? சமையல் எண்ணெய். சுபத்ரா என்ன பயங்கர காமெடியாக இருக்குது. எங்கள் சுபத்ராவை பாருங்கள், பயங்கர காமெடியாக இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு தாங்க காமெடி, ஆனால் பயங்கர டெரர் சுபத்ரா. நான் சொல்லுவேன்ல, உண்மைதானப்பா. இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க, பயங்கரமானவங்க. ட்ரெஸ்ஸிங் பார்த்தோம்னா கீழே வந்து போடுவாங்க, மேலே டாப்புங்க. இது ஒரு டைப்பான ட்ரெஸ்ஸிங்காக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸிங் வந்து நம்ம எப்பவுமே பார்க்கல, இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங்கு. நம்ம ஆளுங்கெல்லாம் தெறி கச்சு ஓட்டிருக்காங்க, வீட்டுக்கே ஓட்டாங்க. ஒரு சில பேர் இங்கே உட்காந்துருந்தாங்களே, மறுபடியும் மழை வர ஆரம்பிச்சு. மழை வந்து ஏன்டா ஓடுறீங்க? நல்லா விளையாடணும்டா. ஜுரம் ஏன்டா வருது? அதெல்லாம் சும்மாடா. வாடா உஜால், ஸ்டார்ட், குத்தாட்டம் போடுங்க, போட்டு. மழை மறுபடியும் சரியாடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க எப்படி போயிட்டு இருக்கா மழை. வெள்ளம் தாங்க, உண்மையே வெள்ளம் தாங்க. அதாங்க பாருங்க, தண்ணி பாருங்க, இந்த அளவுக்கு வெள்ளமாக போயிட்டுருக்கு. பாருங்க, வெயில் அடித்தாலும் எதை சமைக்க சொல்கிறாங்க, மழை பெஞ்சாலும் எதை சமைக்க சொல்கிறாங்க. பசங்களும் அமைதியாக தாங்க இருந்தாங்க. இவர் வாய் இருக்குது, சும்மா இருக்காது. சூடாக போண்டா வேணும்னாரு. பசங்க அப்படியே பிடிச்சிட்டாங்க, போண்டா போண்டா போண்டான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தாங்க போண்டா செய்ய போகிறேன். அரிசி மாவு போண்டா தாங்க செய்ய போகிறேன். போண்டாக்கு மைதா மாவு சளிச்சு எடுத்துக்கிறேன். அரிசி மாவு தோசைக்கு போட்ட மாவு இது அது மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துடுறேன். இங்கே ஏதோ ஒரு அப்பர் சட்டி இருக்கு. சுபத்ரா என்னும் அப்பர் சட்டிங்க. வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய சாதனைங்க. அவங்க அத்தை பொண்ணு வேலை செஞ்சு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? அத்தை பொண்ணு 2 பேர் இது சொல்லியே பேசின்னு இருப்பாங்க. எங்கள் அத்தை பொண்ணு இவர் சொல்ல, எங்கள் தாய் மாமா பொண்ணுன்னா அந்த அம்மா சொல்ல, இவர் ஊத அவர் ஆட. நீங்க இந்த சொப்பு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வாங்கிட்டு இருந்ததுங்க. எதுக்குப்பா? வெங்காயம் கட் பண்ணது. வெங்காயம் கட் பண்ணுறதுக்காக எல்லாத்துக்கும். ஆனால் உண்மையிலே வந்து இது நல்லா வேலை செய்யுதுங்க. இந்த சொப்பு கை மிக்ஸி, அது கிரைண்டர்னு இது பொண்ணு சொல்லு, மிக்ஸி நீ சொல்ற. இது எது? அது அதில் மாவு அரைக்க முடியுமா? முடியாது. ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கலாம். சூப்பர்ரா. மீன் குட்டி ஒரு சொப்பு வாங்கினா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க. சொப்பு சொப்பு. சுபத்ரா என்ன சொல்லுனாங்க, வெங்காயம் அறியும் போது தானே கண்ணில் தண்ணி வருது. இந்த மாதிரி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சது நல்லதா போச்சு. எங்க கண்ணில் தண்ணியே வராதுன்னு சொல்லிட்டு இருக்குங்க. இந்த டப்பா போண்டா சுடுறதுன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். என்ன ரேஷியோல போட்டிருக்க? இது வெறும் மாவு எவ்வளோ? மீந்த தோசை மாவு. மீந்த தோசை மாவுங்க. ஒருவேளை மீறலன்னா நீங்க மீத்து வச்சுக்கங்க. அப்புறம் மைதா மாவு எவ்வளோ? இது 1/2 கிலோ கம்மியா இருக்கும். யாருக்கு தெரியும். அப்புறம் இந்த சைஸ்ல, இந்த சின்ன சைஸ்ல ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கினேன், பொடியா கட் பண்ணி வச்சுக்கினேன். இதோ பச்சை மிளகா ஒரு 10 மிளகா, இதையும் இல்லை பொடியா நறுக்கணும். அதுவும் கொத்தமல்லியும் பொடியா நறுக்கணும். அதான் மிஷின்ல போட்டு இது பண்றது. அதுல வராது, கச்ச முச்சான் ஆயிடும்.
அரிசி மாவு, மைதா மாவு, பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, பச்சை மிளகாய். என்ன பண்ண? சோடா மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கும் எதனா மிஷின் தான் நல்லா இருக்கும் போல. நல்லா தான் இருக்கும். இருக்குது தோசை சுரத்துக்கே மாவு மிஷின் இருக்குது. தோசை மிஷினு. தோசை மிஷினா? தண்ணியை தப்பா இருக்குதாங்க. எல்லாம் மிஷின் வேணுன்றாங்க இவங்க. வடை சொல்றாங்க, உளுத்து வடை. அது இருக்குது. மாவு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து போண்டா விடுற மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது எதுக்குப்பா? காரம் தாளிக்கிறதுக்கு. காரம் ஏங்க ஒரு பக்கம் போண்டாவே ரெடி ஆகல, அப்போ காரம் தாளிக்கிறதுக்கு. நம்ம ஆளுங்க காரம் இல்லாமல் சாப்பிட மாட்டோம். எண்ணெய் காய் என்னடா கொதிக்க காரம் போண்டா சுடுறதே பார்த்தீங்கன்னா ஷேருக்காக தாங்க. அது பத்தியா மழை கூட விட்டுருங்க செம்மையா. அதான் விழுது பாருங்க, அதான் அது விழுது பாருங்க. கரெக்டான நேரத்தில் போண்டாவோட நம்ம மழையில் என்ஜாய் பண்ண போதும். ஏன்னா மின்னல்ப்பா, மின்னல் இருக்குப்பா. இடியெல்லாம் இடிப்பா. இடி தான் இடிக்குதே. கல் மழை வந்தால் சூப்பராக இருக்கும்பா. பிரமாதமா இருக்கு போதுங்க. இப்ப டேஸ்ட் பண்ணி பாரு. உப்பு போடலையா இரு. அதை தாங்க சொன்னேன். அதாவது அம்மாவும் புள்ளியும் பார்த்தீங்கன்னா எல்லா டிஷ்ஷும் பண்ணி முடிச்சிட்டு பிறகு ஐயோ உப்பா போடலையே. 2 பேர் மட்டும் வெயிட்டிங்க, எப்பப்போ சுட போடுறாங்களான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அந்த மாவு எடுத்து இவங்களே வாயிலே சுட்டு சாப்பிடுவாங்க பொழுது. அந்த அளவுக்கு வெறி கொண்டு உட்காந்துருக்காங்க. ஏய் மாடு, எண்ணெய் காஞ்சிச்சுப்பா. எண்ணெய் காஞ்சி என் மேலே செதுன்னு இருந்தாங்க. வெண்ணெய் போட்டாவா மாட்ஸ். மழை சத்தத்தில் சும்மா அப்படியே போண்டா சுட்டுருக்காங்க. மழை பாருங்க, சத்தம் வந்துட்டு பாருங்க, மழை விழுந்து பாருங்க. அதே நேரத்தில் நமக்கு இங்கே போண்டா சுட போண்டா நீ பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து அது வேகத்துக்கு முன்னாடி இவங்களே வேக வச்சு சாப்பிடுவாங்க போல இருக்குங்க. அது மாதிரி அதே சொன்னார் வாங்கிங்க. ரொம்ப நேரம் கொதிக்கூடாது, இறக்கிடு. ஆண்டாவா குடிப்பேன் பத்துமா இறக்கு. அதான் தண்ணி ஊற்ற அப்படின்னு சொன்னா. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. டேய் இது கூட தண்ணியாக எப்படிப்பா இருக்கும், ரசம் மாதிரி இருக்கும். என்ன பண்ணலாமா இருக்கணும். முப்பத்தில் பார்த்தீங்கன்னா வேலைலாம் முடிஞ்சு பிறகு தான் வந்ததுங்க. போண்டா கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. காரம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கப்பா. பசங்க கேட்ட மாதிரி மழைக்கு சுட சுட போண்டா ரெடிங்க. இதுக்கு தொட்டுக்க காரமும் ரெடி பண்ணியாச்சு. பசங்க சாப்பிட கொடுக்கலாம். இந்தாப்பா எடுத்துங்க, எடுத்துங்க சாப்பிடுங்க. எடுங்க 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 எடுங்க. சூடாக்குதுடா. மழைக்கு சூடாக தான் சாப்பிட்ணும். இவ்வளோ சூடாவா?
சில்லுன்னு கூட இருக்கு பாடுறாங்க, சூடா இருக்கு. மயில் வைங்க சில்லுன்னு ஆயிடும். நீ ஒன்று எடுத்துக்கோ. நம்ம எப்படி இருக்க? சூப்பரா காரம் ஆ சூடா இருக்கு. சூடு செம்மையா இருக்குது. நல்லா தான் இருக்குது, சில்லுன்னு சூடா. ஆ டேஸ்ட் வேற லெவல் இருக்குது. பசங்க எப்படி இருக்குதுப்பா? சொல்லவே இல்லை. உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு வீடியோ எவ்வளோதாங்க. அடுத்த சந்திப்போம். டாடா பாபா.